ஹாய் கைஸ். எல்லாரும் வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த அப்டேட்டு. இந்த மார்க் டெஸ்ட் யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட் மூலமாக எம்பிஎம்சிஏக்கான மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ எப்போ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 19 அண்ட் மார்ச் 20 2 நாள் நடக்குது. மார்ச் 19 வந்து எம்சிஏக்கும் மார்ச் 20 வந்து எம்பிஏக்கும் நடக்குது. டைமிங் ஈவினிங் 7:30 PM டு 9:30 PM. எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த 2 ஹவர்ஸ் தான் நடக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். என்ன மாதிரி என்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு என்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டும் அந்த பசங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கன்டினியூ வித் கூகுள்னு வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ கொடுத்து கன்டினியூ கொடுக்குறேன். கன்டினியூ கொடுத்த உடனே ஸோ எனக்கு வந்து இங்கே என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இங்கே எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே உங்களோட நேமு அண்டு உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே இல்லாமல் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தா தான் சேவ் ஆகும், ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே வரல அப்படின்னா உங்களால் வந்து இங்கே என்ரோல் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எம்பிஏக்கு நான் வந்து என்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா லேர்ன் மோர் அப்படிங்கிற கொடுத்து இங்கே என்ரோல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஓவர் வியூ கீ ஃபியூச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி நாங்கள் வந்து க்ரைட்டீரியா உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது, ரேங்கிங் ப்ரொசீஜர், ரிசல்ட்டு எல்லாமே உடனே வந்துடும், ஓகேங்களா? எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க பசங்க. ஸோ மொத்தமாக கொஸ்டின் வந்து 100. ஸோ 4 ஆன்சர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 4 கொஸ்டின் தப்பானீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவில் போகும். ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது சொல்லிவிட்டு நம்ம என்ரோல் ஆப்ஷன் இருக்குது, என்ரோல் கொடுங்க. என்ரோல்னு கொடுத்தோடனே என்ரோல் நோ அப்படின்னு வருது. என்ரோல் நோக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மோடு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுத போகிறீங்க. இது வந்து ஃப்ரீயாக தான் எழுத போகிறீங்க. நீங்கள் வந்து என்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு இப்போது வரும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். எக்ஸாம் முடிஞ்சதும் அதில் போய் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ரோல் நவ் கொடுத்த உடனே டவுன்லோட் நவ்னு வருது. ஸோ டவுன்லோட் நவ் கொடுத்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டு ஓப்பன் ஆகும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.